வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது வந்து வண்டியூர் கம்மாய்ங்க. இது பூராமே வண்டியூர் கம்மா பாருங்கள். இந்த வண்டியூர் கம்மாயில் பாண்டி கோயிலேருந்து இந்த பக்கம் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி போகிற மெயின் ரோடு இது. இங்கே பாருங்கள், மதுரை மாநகராட்சி நீரேற்று நிலையம் ஒன்று இருக்கா பாருங்கள். மதுரை மாநகராட்சி குடிநீர் நீரேற்று நிலையம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்களா. அது எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரோட்டுக்கு இந்த பக்கம் கம்மாய்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா போர் போட்டு சின்டெக்ஸில் தண்ணி பிடிச்சி இங்கே தண்ணி எங்கெங்கே பற்றாக்குறையாக இருக்கோ அங்கெல்லாம் இங்கேருந்து லாரியில் தண்ணியை கொண்டு போய் ஊற்றுவாங்க மாநகராட்சிக்குள்ளே. பாருங்கள், சின்டெக்ஸ் எங்கே 3 சின்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், அது பாருங்கள் எவ்வளோ புதர் மண்டி கிடக்குன்னு பாருங்கள். மக்களோட வரி பணத்தில் காசு செலவு பண்ணி போர் போட்டு இதை சரியாக பராமரிக்காமல் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்படியா பாருங்கள், இது வந்து மெயின் ரோடுங்க, பைபாஸ். இது பைபாஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வண்டியூர் கம்மாங்க. இது பாருங்கள், இந்த சர்வீஸ் லைனை பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு மக்களோட காசு பணத்தை இப்போ ஒரு போர் போடணும்னா லட்சக்கணக்கில் செலவாகுதுங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணிங்க பாருங்கள். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பாருங்கள், இந்த ட்ரம் எப்படி கிடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரம் பாருங்கள், சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா கீழே விழுந்து கிடக்குங்க. இது வந்து ஆழ்துளை கிணறுங்க. இந்த ஆழ்துளை கிணறு இப்போ பாருங்கள் எப்படி மட்டும் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் உறவுகளே, இது டம்மி போட்டு மூடி வச்சுருக்காங்க உறவுகளே. பாருங்கள், சுற்றி ஜல்லி இருக்குது, சென்டரில் தான் போர் இருக்குது. இங்கே பாருங்கள், போர் இருக்கா பாருங்கள் உறவுகளே. ஒரு பராமரிப்பு இல்லாமல் பாருங்கள், மக்கள் காசை எப்படி வீணாக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சர்வீஸ் லைன் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் மாடு கண்டு வருது, வந்து இந்த பக்கம் வருது மேயுது. ஏதாவது ஒரு கரண்ட்டுன்னு அடிச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள் லைனை சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு போர் போட்டு சின்டெக்ஸ் வச்சு ஆழ்துளை கிணறு, இங்கே ஒரு ஆழ்துளை கிணறுங்க, அதே மாதிரி அங்கே ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. வண்டியூர் கம்மாய்க்குள்ளே தான் இருக்குது. அதை பராமரித்து ஒழுங்காக அதை எடுக்கிறாங்களா இல்லை, ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க, அதை அப்படியே அறகுறையாக போட்டு வச்சிடுறாங்க, அவ்வளோதான். பாருங்கள் உறவுகளே, பாருங்கள் உறவுகளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் உறவுகளே. பாருங்கள் உறவுகளே, மக்களோட காசு பாருங்கள் எவ்வளோ எப்படி வெட்டியாக செலவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன் இதை ஒரு ரூம் மாதிரி கட்டி இங்கனுக்குள்ளே இதை பாதுகாப்பு ஒரு வேலி மாதிரி போட்டு பாதுகாப்பு வச்சா என்ன?